வேளச்சேரியின் புதிய முகவரி. யார் இந்த டாக்டர் குமார் ஆர்? தமிழக அரசியல் களத்தில் மாற்றத்திற்கான குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையில் தலைநகரின் முக்கிய தொகுதியான வேளச்சேரியில் ஒரு புதிய ஆளுமை கவனம் பெறுகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளராக களம் காணும் டாக்டர் குமார் ஆர் அவர்களின் பின்னணி மற்றும் பொது வாழ்வு குறித்த ஒரு நேரடி பார்வை இது. குமார் ஆர் ஒரு சாமானிய மாணவனாக தொடங்கி இன்று ஒரு வெற்றிகரமான உள்கட்டமைப்பு வல்லுநராக உயர்ந்திருப்பவர். 1985 பொறியியல் பயிலும் காலத்திலேயே தனது சொந்த உழைப்பில் சிறு பணிகளை மேற்கொண்டு முன்னேறிய ஒரு சுயமுயற்சி ஆளுமை. 1989 கிரியேஷன்ஸ் நிறுவனத்தை நிறுவி கடந்த 3 தசாப்தங்களில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சொந்த வீடு எனும் கனவை நனவாக்கியவர். கட்டுமான துறையில் இவரது நீண்டகால அனுபவம் திட்டமிடலில் இவருக்கு இருக்கும் துல்லியத்தை உணர்த்துகிறது. வெறும் தொழிலதிபராக மட்டுமல்லாமல் தொடர் கற்றலில் ஆர்வம் கொண்டவர். இந்தியாவின் மிக சிறந்த கல்வி நிறுவனமான IIM பெங்களூரில் தலைமைத்துவ படிப்பை முடித்த ஒரு தேர்ந்த நிர்வாகி. டாக்டர் குமாரின் சமூக பங்களிப்பு என்பது விளம்பரங்கள் இல்லாத ஒரு நீண்டகால பயணம். கிரியேஷன்ஸ் அறக்கட்டளை மூலம் இவர் ஆற்றிய பணிகள் சமூகத்தின் ஒவ்வொரு தளத்தையும் தொடுபவை. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை நோயாளிகளுக்கு தொடர் உணவு வழங்குதல், மருத்துவமனைகளுக்கு நவீன மருத்துவ உபகரணங்கள் என சுகாதாரத்துறையில் ஒரு பெரும் பங்களிப்பை செய்துள்ளார். துளிர் திட்டத்தின் மூலம் திருநங்கைகளின் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்தவர். பள்ளிகளுக்கு தேவையான அதிநவீன ஸ்மார்ட் கிளாஸ் வசதிகள், திறன் மேம்பாடு பயிற்சிகள் மற்றும் அன்பு இல்லம் மாணவர்களுக்கான தொடர் கல்வி உதவித்தொகை என இவரது பங்களிப்பு மகத்தானது. குறிப்பாக சென்னை பெருவெள்ளம் மற்றும் கொரோனா பேரிடரின் போது வேளச்சேரி மக்களின் துயர் துடைக்க களத்தில் நின்ற இவரின் மனிதாபிமானம் இன்று அவரை ஒரு மக்கள் பிரதிநிதியாக அடையாளப்படுத்துகிறது. இவரது இந்த தன்னலமற்ற சமூக மேம்பாட்டு பணிகளை அங்கீகரிக்கும் விதமாகவே இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிர்வாக திறமை, வெளிப்படைத்தன்மை மற்றும் திட்டமிட்ட வளர்ச்சி இவைதான் வேளச்சேரி வேட்பாளர் டாக்டர் குமாரின் பலம். ஒரு தொழில்முறை நிர்வாகியாக தான் பெற்ற அனுபவத்தை வேளச்சேரி தொகுதியில் உள்கட்டமைப்பு மற்றும் மக்கள் நலனுக்காக பயன்படுத்த முனைந்துள்ளார். இந்த எக்ஸிகியூஷன் மாஸ்டர் வேளச்சேரியின் தலைவிதியை மாற்றுவாரா என்பதை வரும் 2026 தேர்தல் முடிவு செய்யும்.